பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்னவா? மரித்து 4 நாளான மனுஷனை என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. ஆனா மாத்தாள் என்ன சொல்றாரு? நாருமே. ஆனா அவன் மாம்சத்துக்குரியான காரைகள் மாத்திரம், மனுஷனோட தேவைக்கு மாத்திரம் அவ ஊழியம் செஞ்சனால நாருமே என்று சொன்ன. ஆனா மரியாள் எதுவும் ஒரு வார்த்தையோ சொல்லல. அதனாலதான் மரியாளுக்குடைய பங்கு என்னவோ அதை தான் அவளால செய்ய முடியும். மாத்தாளுக்குடைய பங்கு என்னவோ அதை தான் செய்ய முடியும். இது ரெண்டத்தையும் மாத்தி செய்ய யாராலும் அவங்களால முடியாது. இன்றைக்கு நாம கூட ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன காரியம்னா, நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். எந்த மனுஷன் நம்மளுக்கு திணித்தாலும் அது செய்ய முடியாது. யார் எப்படி சொன்னாலும் கர்த்தர் அந்த இருதயத்திலயும் சரி செயல்லையும் தேவன் இடைப்பட்டாதான் அதை செய்ய முடியும். நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை செய்யறது கூட தேவ பலனே தேவை. எத்தனையோ பேர் எதிர்பார்ப்பாங்க, அந்த மனைவி போல எனக்கு மனைவி அமையலையே என்று சொல்லி கேட்பாங்க. அந்த கணவனை போல என் கணவன் அமையலையே என்று சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறத மாத்திரம்தான் அதை நம்மளால நிறைவேற்ற முடியும். இதுக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்பட்டாலும் அது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தரிடத்துல தேவ சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ மாத்தாளுடைய ஊழியமும் மரியாளுடைய ஊழியமும் என்னன்னா பங்கு, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பங்கு. மாத்தாளுடைய ஊழியம் தேவ வசன,